ஒரு தனி நபருக்கு நீ எவ்வளவு அறிவாளின்னு தெரிஞ்சிருந்தா, உன் வரலாறு தெரிஞ்சிருந்தா, அவன் எவ்வளவு தில்லா சார், அவன் ஏச்சு ஓட கூட முடியாது சார், அவன் மாற்றுத்திறனாளி. அது கீ மூமெண்டே அதுதான், ஹைலைட்டே அதுதான். அவனால ஓட கூட முடியாது. ஆனா அவன் தைரியமா வந்து உன்னை அசால்ட்டா ஏமாத்திட்டு, ரொம்பலாம் வேண்டாம், இந்த கப்பு என்ன இதே வேற மாதிரி இருக்கு. இந்த கப்பு பேசிக் நாலேஜ் இது சார். அறிவு குடோன் சார் அவங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பீகார் எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இதற்கு மேலே வந்து காங்கிரஸை நம்பியோ ராகுலை நம்பியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமேட்டு மகனே, நீ தமிழ்நாடு பார்த்துக்க, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன். திமுகவிலிருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைந்த ஒரு திமுக காரனா இருக்கான். அந்த ஊபி நம்பு போக வருகிறது சார். அவன் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல ஆடி இருக்கிறான் சார். அக்கிரமத்தின் உச்சம் அதெல்லாம். நிலாவத்தான் கையில குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டுக்கும் எதுக்குடா லிப்கிஸ் அவனுக்கு தோணி இருக்கு. அதுதான் ஊப்பி. புரியுதா? எந்த இடம் பொருளும் தேவையில்லை, எனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சிடணும். கிடைக்கிற கேப்ல வந்து கவிட்டான் பாருங்க, ஒரே கவா பொது வெளியில பப்ளிக்ல ஆடும் பொழுது உதல பிடிச்சி கடிச்சிட்டு கிடக்குறான். இவன் வந்து எங்க எங்க நான் பாக்குறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டு. எவன் மூணு கண்ண. ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவனை பீத்திட்டு இருக்க மாட்டான். இவங்க எந்த அளவுக்கு அறிவானவங்க நான் சொல்லட்டுமா? இவங்ககிட்ட ஊபிஸ்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்புறான். என்னன்னு, எம்எல்ஏ வீட்டு நாய் செத்து போச்சு போய் சொல்றான்னு. அவன் போய் எம்எல்ஏ நாய் செத்து போச்சு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பதிவுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிங்க. அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் எழுதின பதிவு படிங்க சார். அண்ணா தொடங்கிய கட்சியை ஆட்டையை போட்டதுதான் உங்கள் வரலாறு, அடுத்தவர்கள் வரலாற்றை திருடுவதுதான் உங்கள் தாத்தா காலத்து வரலாறு. வரலாறு என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் அரசியல் வரலாறு குறித்து பேசும் அவல நிலை. வரலாற்றுக்கு பதில் சொல்லலாம், ஆனால் சின்னதுக்கு இருப்பது வரலாறு அல்ல, வயிற்றெரிச்சல். எகத்தாளம் பேசும் உண்மையற்ற உருப்படாத உதவாக்கரை சிறுசே. ஊழல் உங்கள் வரலாறு, வாரிசு அரசியல் உங்கள் வரலாறு, அதிகார துஷ்பிரயோகம் உங்கள் வரலாறு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு உங்கள் வரலாறு, கனிமவள கொள்கை உங்கள் வரலாறு, காவிகளுடன் கள்ள உறவு உங்கள் வரலாறு, ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழர் நலனையும் உரிமையையும் தாரை வார்த்தது உங்கள் வரலாறு, பொய் உங்கள் வரலாறு, புரட்டு உங்கள் வரலாறு, திருட்டு உங்கள் வரலாறு, தான் என்ற அதிகாரத்திமிர் உங்கள் வரலாறு. பெரியாருக்கு வரலாறு உண்டு, வயதில் சிறியாருக்கும் வரலாறு உண்டு, அதிகாலை 12 மணிக்கு கண் விழிக்கும் சின்னஞ்சிறு அரியாருக்கு இது எதுவுமே இல்லை அப்படின்னு ராவுத்தர் இப்ராஹிம்னு ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. எதற்காக, யாருக்காக இந்த பதிவு? நேத்து ஏதோ புதுசா ஒருத்தர் ஒரு ஆத்தினாரு பாத்தீங்களா? யார் சார்? மாமன்னன் 23ஆம் புலிகேசியான்னு கேட்கக்கூடாது. நேற்று பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன சொன்னார் சார்? அறிவு என்றாலே சிலருக்கு அலர்ஜியா இருக்கு, திருடனுக்கு எப்படி போலீஸ் அலர்ஜியோ அந்த மாதிரி அறிவுன்னு சொன்னாலே ஒரு சிலருக்கு அலர்ஜியா இருக்கு. நம்ம அறிவு திருவிழா ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு 4 நாள் கழிச்சு தான் அறிக்கையே கொடுக்குறாரு அப்படின்னு விஜய் அவர்களை மறைமுகமா தாக்கியிருந்தார். ரைட். தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்து அதே 4 நாள் கழிச்சு தான் இங்க வந்து திடீர்னு இது எப்படி சொல்றதுன்னா, அறிவில்லா ஆலயத்தின் அடுத்த புதுவரவே, அன்பே அமுதே ஆறுயிரே இன்பமே தென்றலே வின் மறு உருவமே, இரவில் மட்டும் டார்ச்லைட்டோடு உதிக்கும் இன்னொரு சூரியனே, நீ எல்லாம் அறிவு திருவிழாவையோ அறிவை பற்றியோ பேசலாமா? ஏன்னா நீ எவ்வளவு அறிவில் மேம்பட்டிருக்கக்கூடிய நபர்னு தெரிஞ்சிருந்தா ஒருத்தன் காசியப்பன் பாத்திர கடையிலேருந்து கப்பு வாங்கிட்டு வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி, அதுவும் பாருங்க அவன் எவ்வளோ உங்களை வந்து அடிமுட்டால் நினச்சிருந்தா, அப்பாவுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு. இங்கே கூப்பிட்டு போனது ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், எம்எல்ஏ நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டு போறாரு. ஸோ அதிகாரிகள் இருக்கிறீங்க, எம்எல்ஏ இருக்கிறீங்க, முதல்வர் துணை முதல்வர், உங்க எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குனாக்கா நீங்கெல்லாம் அறிவை பத்தி பேசலாமா? சும்மா வரலடா திமுக காரன். இதுல இவர் வந்து அப்படியே எந்திரிச்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் எழுதி கிழிச்சிடுற மாதிரி ஏதோ ஒண்ணு தேடினாராமே சார். தேடினாரா? என்ன தேடினாரு? புத்தக கண்காட்சியில் ஏதோ தேடினாரா? என்ன தேடினாருன்னா ஒரு நல்ல புத்தகம் ஒன்று தேடி இருக்காரு. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை போய் தேடி இருக்காரு. ஓஹோ. அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியாம வந்து வளரிட்டாருன்னே சொல்லுங்க. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு வளரிட்டாரு. அத வந்து பெரிய அதை போய் தேடுன அப்படின்னு
சொல்லிட்டு இருந்தாரு. அது கிடைக்கலையாமா? அது கிடைக்கல, அந்த புத்தகம் தான் கிடைக்கல. அப்படி கூட சொல்ல, அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தேடிய புத்தகம் கிடைக்கவில்லை. கம்பன் ஏமாந்தான், அதானே சார்? அதாவது கம்பன் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாருனாக்கா, நல்ல வேலைக்கு உங்க கையில கிடைக்கல, உங்க கையில கிடைச்சு நான் சிக்கி சீரியல் எடுத்துக்கு நான் கிடைக்காம இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர்கள் எந்த அளவுக்கு அறிவில் மேம்பட்ட நபர்கள், இவர்களுக்கு பெரிய வரலாறு இருக்குன்றாங்க. என்ன வரலாறு சொல்லு? நிறைய இருக்கு, எதை சொல்ல? அதுதான் மேட்ரு. இப்போ அவர் உளர்னார்னு சொல்றீங்க, நம்மால் இளமை புகுத்தி விடும் திருக்குறள். அது புது திருக்குறள், அது புதுசா எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த திருக்குறள். வெறும் இளமை தான் புகுத்துது உங்களுக்குல, திமுக காரனுக்கு இளமை புகுத்தி விடும். பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார். பலாத்கார போராட்டத்திலயா சொல்லியிருக்காரு? இது பெரியாருக்கு அந்த சோதனையா இல்ல இது என்ன சோதனை? சரியான வார்த்தை என்னது? இல்ல தப்பா சொல்லியிருப்பாருன்னா என்ன வார்த்தை அது? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க. பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார். எதை மைண்ட்ல வச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க? எதனால் அந்த வார்த்தை வந்துச்சு? நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இதுல நம்ம சின்னவர், இவர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ குடிச்சாரு பாத்தீங்களா? அந்த வரலாறுலாம் இருக்கு. குடிச்சாரா? டீ அப்படி நினைங்க, ஏதோ பால்டாய் நினைச்சிடாதீங்க, நான் அப்படிலாம் சொல்லல. இல்ல சமீபத்துல இப்ப இந்த திருச்சி எங்கேயோ போய் டீ எல்லாம் குடிச்சு, அந்த டீ குடிக்கும் பொழுது இங்க ஃப்ரேம்ல காட்டுறான், கீழே என்ன கடன் தெரியுமா இருக்கு? எப்பா, நல்லா பாருங்க, எப்பா காப்பி, ஐயோ வந்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் குடிக்கிறாரு. இது கூட இவர மாதிரியே எவனோ ஒருத்தருக்கிறான் சார். அது ஏன் இல்லையா? உண்மையா அது? அந்த போட்டோ மேல அவன் அங்க டீ குடிக்கிறான், இங்க இவரு டீ குடிக்கிறாரு, ரெண்டு பேரும் அச்சல் ஒரே மாதிரி. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் கிடையாது. இப்போ சிக்கல் அதுல ஒண்ணு ஆகி போச்சு. நீ பேசாம டீ குடிக்காம இருக்கலாம், நம்பர் 1. நம்பர் 2, இவர் வரலாறு, இவர் டீ குடிக்க போனப்ப 5 பேரை தவிர அங்க யாருமே ஆள். அது இவங்க ஆளு. அது என்ன பெரிய வரலாறு? இவர் டீ குடிக்க போகும்போது வரிசையா திமுக கொடி நட்டு இருக்காங்க. ஆமா சார், டீ குடிக்கிறதுக்கும் கொடி, அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க, கொடி நட்டு எவனும் வரல. எத்தனை மணி கொடி நட்டு யாரும் வரலன்னு ஒரு பக்கம், காலைல 6 மணி 7 மணிக்கு போகும்போதே எங்கடா அங்க கொடி நட்டு வச்சிருக்கீங்க? அப்ப எவ்வளவு வெல் பிளான்டா நீங்க போறீங்க. உங்க வரலாறு என்னன்றதை நம்ம இன்னும் சொல்லுவோம். குறிப்பா இவர் இந்த டீ குடிச்ச வரலாறு அனிதாவிற்காக ஒரு அழுகிற மாதிரி ட்ரை பண்ணேன். உனக்கு நடிக்கும் வரல, ஒழுங்கா ஆட்சி செய்யும் வரலன்னு தான் மக்கள் பதிவுல போட்டான். அதை சொல்றேன் நான். நம்ம ஏன் இப்படி பேச போறோம்? புரியுதுங்களா? முதல் விஷயம், அனிதாவை ஃபோட்டோ வச்சு அழுகிற மாதிரி நடித்தது ஒரு வரலாறு. 2வது, அனிதாவுடைய புகைப்படத்தை திறப்பு விழாவுக்கு வந்த பொழுது, அனிதாவினுடைய புகைப்படத்தை வச்சு உண்ணாவிரத போராட்டம்னு வந்த பொழுது காலுக்கு பூ போட்டு வரவேத்தாங்க அவரை. மேலுக்கு கூட இல்லை, காலுக்கு. ஏன்னா மன்னன் இல்லையா, என்ன சொல்லணும் இவரு? ராஜேந்திர சோழன். ராஜேந்திரன் சோழன் இல்லையா அவரு? இவருக்கு பூ போட்டு வரவேத்தாங்க. இதுல சரி இவ்வளோ சீரியஸா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்த வருஷம் அனிதாவுடைய நினைவு தினத்தையே மறந்து விட்டு அதுக்கு ஒரு பதிவு கூட போடல, ஃபார்முலா கார் ரேஸு. அந்த ஃபார்முலா கார் ரேஸ்ன்னு எங்கே சார் நடத்துவாங்க? அது ட்ராக்ல ஓட்ட வேண்டியது. F1, புரியுதுங்களா? F1 ட்ராக்ல ஓட்ட வேண்டியது. நீ தனியாக ட்ராக் வச்சுருந்தன்றதுக்காக ஊருக்குள்ள ஓட்டினியே அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இல்லை, நான் ரோடைத்தான் சொல்கிறேன். ரோடு தான். அதாவது நல்லா இருக்க ரோட்டில் நீங்கள் ஒரு ட்ராக்கை போட்டு ஓடி கடைசியில் அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா நாய் கலந்துக்குது. நீங்கள் இல்லை எவ்வளவு வேகமா போயிருந்தா அந்த நாய்களா நின்று சத்தத்துக்கே ஓடி இருக்கணுமா இல்லையா சார்? அது ஆக்சிலேட்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்படியே அலரும். இவங்களுக்கான வரலாறு என்ன? மாடர்ன் தேட்டர்ஸ்னு ஒரு இடத்துக்கு வெளியில போய் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தாரு. அந்த ஓனர் கதறிக்கிட்டு வீடியோ போட்டான் பார்த்தீங்களா? அடுத்தவனுடைய எதுன்னு கிடையாது, எது கிடைச்சாலும் ஆட்டையை போடுறது உங்க வரலாறு. அது நம்ம சொல்ல தேவையில்லை, புரியுதுங்களா? இவங்க வரலாறு நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களா, இது வரலாறு ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்கல்ல, வரலாறு. இவங்க வரலாறு தானே. இவன் வரலாறு தோணுன்னு வச்சுங்களேன், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சமயத்துல பயாலஜி விட வருது. பொதுவா வரலாறுனா ஹிஸ்டரி மட்டும் தானே வரணும். இவன் வரலாறுல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பயாலஜிலாம் வருது. இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் அசிங்கம். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு அடிக்க தெரியாம இல்லை. அடிச்சோம்னா நான் இடி பேடி கண்டிப்பா விழுகும். புரியுதா? இஸ்லாமிய குழந்தை எங்க நமக்கு ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, அவரு ஓகே செய்கிலா எழுதிய கம்பராமாயணம் சொன்னாரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, ரைட், ஓகே, ஒரு தடவை சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. அதையே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அறிவு திருவிழா குடியரசு தினம், ஐயோ அது உக்கராது வா, மாத்தி மாத்தி நம்பர் 15 ஜனவரி 15 25 ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 24 என்னென்னமோ சொல்றாரு. உங்களுக்கு எப்பெல்லாம் விடியுதோ அப்பெல்லாம் குடியரசு தினமா? நம்ம சொல்றதா நம்பரு, நம்மள கேனை நினைச்சிட்டு. அப்புறம் நம்ம சின்னவரு 1200 மார்க், 1200க்கு 1720. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வேற, டிரான்ஸ்லேஷன் வேற, மொழிபெயர்ப்பு வேற. உங்க ஆங்கில புலமை
எஸ்ஐஆருக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்தாரு சின்னவர், தெரியுமா உங்களுக்கு? Latest. ஐயோ, அதுதான் latest. அதுதான் லேட்டஸ்ட் வைரல். என்ன ஏன்பா எதுவுமே தெரியாது, நீ என்ன அறிவு திருவிழா இது இந்த பக்கம் ஒருத்தர் 9 நிமிஷம் ஒருத்தர் வீடியோ போடுறாரு. தெளிவா ஒரு வீடியோ என்ன நடக்குதுன்றத தெளிவா சொல்றாப்படி. அதுல சின்ன சின்ன அரசியல் அவர் சேர்த்திருந்தாலும் கூட தெளிவா விஷயத்த சொல்லிட்டாரு. இங்க எஸ்ஐஆருக்கு விரிவாக்கமே, எஸ்ஐஆருக்கு அப்ரிவேஷனே தெரியல சார். தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வீடியோவையும் சின்னவர் சொன்ன வீடியோவையும் ஒன்னா கொலாபரேட் பண்ணி போடுறான். மேலே அவர் சொன்னது கீழே இது சொன்னது. எப்போ அவன் அறிவை பார்த்துக்கடான்ட்டு அறிவில் தீய வைக்க எப்படி தான் போட்டானுங்க. இல்லை, அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அறிவில் மேம்பட்ட நபர்கள் நினச்சிட்டு அறிவை பற்றி பேசினால் சிலருக்கு அலர்ஜினாக்கா, உனக்கு ஒவ்வாத விஷயத்தை எடுத்து ஏன் பேசுறதா நம்ம கேள்வி கேட்டோம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்றேன். இந்த அறிவு திருவிழா இதோட நிக்க போறது இல்ல, வரும் காலகட்டங்களையும் நடக்க போதும். அடுத்தடுத்த ஆண்டுகளையும் இதை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களாம். எங்க மூத்தரசனில் தான் நடத்தணும். அதெல்லாம் தெரியாது. அடுத்தடுத்த ஆண்டுல நீ இருக்கணும்லடி, ஆட்சியில் இருக்கணும்ல. ஆட்சியில் இல்லாட்டி நடத்துவியா? நீ ஆட்சியில் இருக்கும் பொழுது 30 விழா நடத்தினா 3000 பேர் கூட வரல, 1.5 லட்சம் பேர் வெளியே நிக்க அவன் வீட்டுக்கு வெளியில. சரியா? அப்புறம் எப்பவுமே மென்ஷன் பண்ணுங்க சார். அதாவது இப்ப எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கும்போது மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி 30 இவ்வளவு பேர் 1 லட்சம் பேர் அங்க இருந்தாங்க, 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னாங்க. 1 லட்சம் பேர்லாம் இல்ல, சொல்லுவா சார். 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னாங்க சார். அவனுக்கு என்ன சார், அவன் என்ன வேணாலும் பேசுவான், நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. 3000 பேர் வச்சு உன் ஆட்சியில் இருக்கும் போது நீ விழா நடத்துற, அதுக்கும் எவனும் வரல. கலைஞர் ஊர் நடத்தின அப்பயும் யாரும் வரல. அப்போ இவ்வளவு தான் உன் வரலாறுன்னு பார்த்தா உன் நீண்ட நெடிய வரலாறு என்னது? அதிகாரத்து மீறல் ஆடுவது, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்துவது, இயற்கை வளங்கள் கனிம வளங்களை திருடுவது. உங்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஒவ்வொரு சாமானிய வீட்டு நபராக இருந்த நபர்கள், உங்கள் எம்எல்ஏவாக இருக்கவங்களாம் இன்னைக்கு உச்சபட்ச கோடீஸ்வரன் ஆகி பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு ஆனதான் உங்கள் வரலாறு. நீங்கள் சாதிய பாகுபாடை ஊட்டி வளர்த்திருக்கீங்கன்றது அப்பாவு பதிவு இருக்கார் கலைஞர், இதுதான் செய்வார், அதான் உங்கள் வரலாறு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய மோசமான வார்த்தையை இஸ்லாமிய தீவிரவாதியின் சட்டமன்றத்தில் பேசினதான் உங்கள் வரலாறு. இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக மனு கொடுக்கும்போது துளுக்கு பையனுக்கு என்னடா அவ்வளோ திமுறான்னு சொல்லிட்டு விட்டடிச்சிருக்காரு கலைஞர்ன்றது உங்கள் வரலாறு. இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் குப்பை வண்டியில் கொண்டு வந்து எங்களுக்கு நீ நோன்பு கஞ்சி கொடுத்த, அதுதான் உதயநிதி உங்களுடைய வரலாறு. உங்களுக்கு என்ன பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீங்கள் வந்து மற்ற நபர்களை பார்த்து ஏளனம் செய்கிற. எப்போ அந்த காசியப்பன் பார்த்துருக்கலன்னு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி கப்பு வேணும்னால அவன் ஒருத்தன் போதையும் அவன் வரலாறு பேசுறதுக்கு. இன்னைக்கு இல்லை, 50 ஆண்டானாலும் வந்து மறக்காது சார். 50 இல்லை 500 ஆண்டானாலும் இப்படி ஒரு வரலாறு நீங்க தமிழ்நாடு லெவலில் கிடையாது, அடுத்த ஸ்டேட்ல இந்திய லெவலில் கிடையாது, உலக லெவலில் எடுத்துங்க. இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? அரசியல் களத்தில் சார் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. உங்கள்கிட்ட ஐஏஎஸ் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, கியூ பிரான்ச் இருக்குது, உளவுத்துறை இருக்குது. இவ்வளோத்தையும் கடந்து ஒரு தனி நபருக்கு நீ எவ்வளோ அறிவாளின்னு தெரிஞ்சிருந்தா, உன் வரலாறு தெரிஞ்சிருந்தா, அவன் எவ்வளவு தில்லா சார், அவன் எழுச்சி ஓட கூட முடியாது சார், அவன் மாற்றுத்திறனாளி. அதுதான் ஹைலைட்டே, அதுதான். அவனால ஓட கூட முடியாது. ஆனா அவன் தைரியமா வந்து உன்னை அசால்ட்டா ஏமாத்திட்டு, ரொம்பலாம் வேண்டாம், இந்த கப்பு என்ன இதே வேற மாதிரி இருக்கு, இந்த கப்பு பேசிக் நாலேஜ் இது சார், அறிவு குடோன் சார். அவங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அவன் பாருங்க 5 நிமிஷத்துல டக்கு டக்கு நியூஸ் பேப்பர் மீடியான்னு பேர் வாங்கிட்டு இன்னைக்கு வரலாற்றுல அவன் இடம் முடிச்சான். கூட பக்கத்துல உனக்கு சீட்டு போட்டு கொடுத்துட்டான், டேய் உன் அறிவு இவ்வளவுதான்டா அப்படின்றத தெளிவா காட்டாங்களா? இதுக்கு மேல என்ன உனக்கு வரலாறு இருக்குன்னு நக்கல் பண்ற தளபதிய நான் திரும்பவும் சொல்றேன். பாரு, நாங்க உள்ளூர் ஆட்டக்காரன். ஓ, இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களா? ஆமா, நீ வெளியூர் ஆட்டக்காரன். எங்களுக்கு தான் தெரியும் எங்க பல்ஸ் என்ன, எந்த இடத்துல என்ன செஞ்சா ஒர்க் அவுட் ஆகணும். நாங்க வந்து நாகரீகமாக முறையில தான் உங்களை அடிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க பர்சனலா போறது, அறிவு இல்லைன்றது, இந்த மாதிரி எகத்தால பேச்சு பேசுனீங்கன்னாக்கா நாங்க எடுத்து அடிப்போம். இப்ப நீங்க இந்த வேர்ல்டு கப் மேட்ரு சொல்லும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா அந்த தேர்தல் ஆணையத்துக்கு. அதுக்கு வந்து மாத்தி எழுதிட்டாரு, அந்த அட்ரஸுக்கு இந்த அட்ரஸ எழுதிட்டாரு. அதுவே பரவாயில்ல போல், அது பரவாயில்ல. நீங்க பண்ண வேலைக்கு ஒருத்தர் வேர்ல்டு கப் ஸ்ட்ரைட்டா ஃபோன் பண்ண, ஹலோ துபாயா, கரெக்ட் தானே? உங்க வரலாறு பேசினா திரும்பவும் சொல்றேன், ஹிஸ்டரி ஜியோகிராஃபி மட்டும் மாட்டாது, பயாலஜி மாட்டோம். ஸோ அமைதியாக நிதானமான தெளிவான அரசியலை பண்ண கற்றுக்கணும். நீங்கள் வந்து இன்னமும் துணை முதலமைச்சர்ன்றதை மறந்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஈக்குவலாக இறங்கி நின்று நீங்கள் வந்து பெருசாக சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னாக்கா உங்களை சம்பவம் செய்யறதுக்கு ஜென்சிக்கிட்டு போதும். கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் இந்த தடவை, ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காரு. யார் இவரா? கண்டென்ட் கொடுக்க மாட்டேன், நான் போன தடவை பேசுனது நீங்க ரொம்ப வைரல் ஆக்கிட்டீங்க, இந்த தடவை கண்டிப்பா கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதாவது சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டுன்ற மாதிரி உன் வரலாறு தான் வந்து தெரியுது, முழுக்க கண்டென்ட் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது சார்? எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது சார், 100% இவர்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. உன்னால் கண்டென்ட்டை கொடுக்காம இருக்க முடியாது. நீ வாயை திறந்தாலே கண்டென்ட் தான். ஏன்னா நீங்கள் விடிகிறதே உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் தானே, அப்போ எப்படி விடிக்கும்ன்றது நீங்கள் பார்த்துங்க. இதில் இது ஒரு பக்கம் போகுதா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீகார் எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இதற்கு மேலே வந்து காங்கிரஸை நம்பியோ ராகுலை நம்பியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமேட்டு மகனே நீ தமிழ்நாடை பார்த்துக்க, நான் இந்தியாவை காப்பாற்ற போகிறேன். மகனே நீ தமிழ்நாடை பார்த்துக்க, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாராமா. அந்த ஒரு செய்தி வேற கேள்விப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்களேன், அங்க போய் பலாத்கார போராட்டம் ஆக 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 எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியா கிளுகிளுன்னு இருக்காது. பிரதமர் ஸ்டாலின் இதெல்லாம் வந்து அந்த மாற்றுத்திறனாளி கூட ஒத்துக்க மாட்டான் சார், அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன் பாருங்க, இதைய கற்பனைக்கு தனியா பேசிக்கலாம். அதுதான் சார் ஒரு நிமிஷம் சார், அந்த கற்பனை நம்மளே எடுத்து பாரத பிரதமர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் ஜப்பானில் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது சொல்லுவாரு, இவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு, என்ன ஆட்சி செய்யறாரு, தாங்கட்சி தான் சார், இல்ல தாங்கட்சி தான் ஆளுங்கட்சின்னு கூட தெரியாம அதிமுக ஆட்சி சட்டமன்றத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகனாரு. அன்னைக்குன்னு பார்த்து அப்பாவை கொஞ்சம் தெளிவா இருந்துட்டு அவர் வீரனை சந்திக்கவில்லை என்னவோ வரலாறு. இல்ல சார், இப்போ என்னன்னா நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க, நான் என்ன சொல்றேன், அரசியல் ரீதியா நீங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணுங்க, தாவேகாவை விமர்சனம் பண்ணுங்க, உங்களோட அரசியல் அணுகுமுறை இப்படி இருக்கு, இல்ல உங்க ஆட்சி காலத்துல இப்படி இருந்துச்சுன்னு சொல்றது நியாயம். சேக்கிலார் கம்பராமாயணம் தான் எடுத்தா, அப்போ உங்க வரலாறு தான் பெரிய வரலாறா இருக்கு. சரி, நான் கேட்கறேன் உதவிட்ட, எங்க நீ கடன்னு தமிழ் இலக்கியங்களை பற்றி நூலை பற்றி சொல்லு பாப்போம். ஏன் சொல்லிடுவாரு, 50 காப்பியங்களை பத்தி சொல்லிடுவாருன்னு அந்த இயக்குனரே சொல்லியிருக்காரு. இயக்குனர் சொல்லிட்டு போட்டு கூட இயக்குனர் சொல்லியிருக்காரு. அந்த கருன்னு சொல்லி ஆரம்பிக்குமே அந்த கரு தானே, பரு கழனியப்பனா? அதேதான், புரியுதுங்களா? இது எனக்கு தெரிந்து இவர்களுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா, வல்லினம் மெல்லினம் இடையினம். நம்ம பேசியிருக்கோம். அந்த மெல்லினம் இடையினை பத்தி தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர, இவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை பற்றியோ வரலாற்றை பற்றியோ கம்பராமாயணத்தை பற்றியோ சீவக சிந்தாமணி குண்டலகேசி இதெல்லாம் என்னென்ன, குண்டலகேசினா என்னமோ காமெடி நினைச்சிட்டு இருப்பாப்புல, இவருக்கு ஏதாவது தெரியும் நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. உன் வரலாறு என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், உங்க ரவுடி டைம் எங்களுக்கு தெரியும், உங்க ரவுடி பேபியும் எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் உங்க வரலாறும் பொழுது திரும்பவும் நம்ம ஒரு விஷயம் தான் பதிவு பண்றோம். ஜென்சி கிட் கையில மாட்டிருக்கீங்க, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளுங்க. ஏன் சொல்றீங்க? ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விஜய் போட்டோவை கிழிச்சிட்டு திமுகவுக்கு போயிட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? எடு செருப்பா, சரியான ஜென்சி கிட்ஸ் அவங்கலாம். அவன் ஹக்கீஸ் கிட்டு, ஜென்சி கிட் இல்ல. அவன் அதை திமுக எவ்வளவு பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிச்சுட்டு இருக்க, அப்படியே வந்து ஐடி கார்டை கிழிச்சு போடுறாங்களாம், பேப்பரை கிழிச்சு போடுறாங்களாம். கடைசியில போய் பார்த்தா யாராவன்னு திமுகவிலிருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைந்த ஒரு திமுக காரனா இருக்கான். அந்த ஊப்பி நம்பு போக வருகுது சார். அவன் ஆடல் பாட நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல ஆடி இருக்கிறான் சார். அக்கிரமத்தின் உச்சம் அதெல்லாம். நிலாவத்தான் கையில குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டுக்கும் எதுக்குடா லிப்கிஸ் அவனுக்கு தோணி இருக்கு. அதுதான் ஊப்பி. புரியுதா? எந்த இடம் பொருளும் தேவையில்லை, எனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சிடணும். கிடைக்கிற கேப்ல வந்து கவிட்டான் பாருங்க, ஒரே கவா பொது வெளியில பப்ளிக்ல ஆடும் பொழுது உதல பிடிச்சு கடிச்சிட்டு கிடக்குறான். இவன் வந்து எங்க எங்க நான் பாக்குறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டு, எவன் நான் கண்ண, இவன் அடிச்ச கிசுக்கு கமலஹாசன் தொத்து போனாரு. கண்டிப்பா சார். சார் வரலாறு அப்படி அறிவு, புரியுதுங்களா? காலங்காலமா அவன் பாக்குறான்ல, எவ்வளவு புத்தகம் படிச்சிருப்பான் கலைஞர் எழுதுனத. வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்து அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அவன் ஸ்டேஜ்ல ஏறும்போது அவனுக்கு அதே மைண்ட் செட்டு. எந்த கேப்ல அடிக்கலாம், எந்த கேப்ல அடிக்கலாம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, அதான் இருக்கு அச்சானா கெஸ் அடிச்சுட்டு நீ வந்து பூனை மெய் மதிலா இருந்திருக்கான் சார், அதனால அவனுக்கு அப்படி. ஐயோ, அந்த பழமொழிக்கு வந்த சோதனை இருக்குது, இது கையில மாட்டிடு சார். அறிவு டிப்போவா இருக்காங்க ஒட்டு மொத்த பேரும். என்ன மேல இருந்து சிறுசு வரைக்கும் ஊருக்குள்ள ஒரு ஐடியா அழகு என்னது, ஊருக்குள்ள ஒரு ஆளுநர் அழகுராஜா,
அந்த மாதிரி இவர்கள் உலகத்திலேயே பூனை மேல் மதில் இருந்து நான் பார்த்தது இல்லை. பூனை மேல் வந்து பூனை செத்து போயிருக்கோம் சார். இவங்க ஆட்சியில் எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. பூனை மேலே மதில் இருக்கும், மதில் மேலே இவங்க இருப்பானுங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னு ஒரு சும்மா சொல்லுங்களேன் ஒன்று. எக்கச்சக்கம் சார். இல்லை, எப்போ பார்த்தாலும் இது வந்து ஒரு இது. அதாவது என் மாட்டை காண கண்டுபிடிச்சு கொடுங்க. அந்த அம்மா புருஷனை காணாம கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா? திருமலை அவங்க கணவரை காணுமா கண்டுபிடிச்சு கொடுங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டு தி எக்ஸ்ட்ரீம் சார். அதாவது இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து இவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து மேடையில் ஒரு தடவை அதிமுக ஆட்சி காலத்துல நினைக்கிறேன், அவங்க ஏதோ இப்போ அரசுக்குன்னு ஏதோ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து இது பண்ணாங்க, போச்சு, இது எடுக்கல. நம்ம தொகுதியில ஒரு இது வச்சிருக்கோம். அது நீ போன் போட்ட லவுட் ஸ்பீக்கர் போடாம அது போட்டுதான் கௌரவமா இருந்திருக்கும். மைக்கு கிட்டே ஸ்பீக்கர்ல வச்சு போட்டு விட்டா இந்த நம்பர் வந்து உபயோகத்திலே இல்ல. கட். அதாவது எப்பா பொது தொகுதி அந்த இதுதான், அதுவும் எந்த பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் சார். அமல்படுத்தணும் அப்படி நம்ம போகும்போது அது எவ்வளவு வெறுப்பு அரசியலா மாறும் சார். நீங்க இதுல என்ன எனக்கு கேவலமா தெரிஞ்சு தெரியுமா? அமல்படுத்தணும்னு சொன்ன உடனே ஊபி சோதனை பேர் கை தட்டினான். அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு அதுக்கும் கை தட்டுறான். இவங்களுக்கு தான் காசு, கை தட்டுறதுக்கு தான் காசு. அப்போ இதுதான் உங்க அறிவு திருவிழால காசு கொடுத்து வந்து நீ சொல்றதும் உன் கொடுத்து ஆஹா ஓகோன்னு சொல்றது அறிவு திருவிழாவா? பேர் வைக்கலாம், வேணாம், நீங்களே வச்சுங்க. இல்ல, பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும்னு சொல்லும் போதே ஒருத்தருக்கு தெரியும்ல இது என்ன திட்டம், என்ன ஏன் இது நம்ம எதிர்க்கிறோன்றது அப்போ உங்களுக்கு தெரியும்னா அப்ப அதுவே தெரியலையா? தெரியுமா? இல்ல நான் கேட்கறேன், அதுவே அப்ப உங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சிருந்தா எப்படி சார் பெரிய பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொள்வார்னு ஒருத்தர் நீங்க மேடையில் நின்று பேசுவீங்க? 2 வருஷ கட்சியை ஆரம்பிச்ச 2 வருஷ கட்சி நீங்க இவ்வளோ டார்கெட் பண்ணி பேசுறீங்கன்னா இப்ப இவ்வளோ வரலாறு இருக்கே உங்களுக்கு, இவ்வளோ நீங்க சொல்ல வேண்டிய இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, அரசியல பேசாம இதை பேசினா அப்ப எக்கச்சக்கமா பேசிக்கிட்டே இருக்கலாம். இவங்க வரலாறு புத்தகமா போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு 234 புத்தகம் போடலாம் ஒருத்தருக்கு. அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. இவர்கள் செஞ்சதான் எஸ்டிடி, ஐஎஸ்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பயாலஜி வரைக்கும் நம்ம புக்கு போட்டு இவர்களுடைய உலர்களை பற்றி நீங்கள் புக்கு போடல சார். நான் போய் சொல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய உலரல் மீம்ஸ்னு போடுங்க, அவ்வளோ வருது சார். உதயநிதியோட உலர்கள் மீம்ஸ்ன்னு நீங்கள் நெட்டில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அப்படியே கொட்டுது வரிசையாக. அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அறிவை மொத்தமாக கக்கி வச்சுருக்கீங்க. அது எப்படி எடுத்து முடிக்கிறதுன்னு தெரியாமல் பசங்க எல்லாத்தையும் வீடியோவை போட்டு தள்ளிட்டானுங்க. அப்போது நீங்கள் அறிவை குறித்து பேசுவதற்கு இல்லை, அறிவை குறித்து பேசுறதுக்கு அப்புறம் இன்னொன்று சொன்னார், பாஜகவோட நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை கடைபிடிச்சிங்களா? உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு சொல்லியிருந்தார். அவராவது பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு கூட்டணி நிலைப்பாட்டை தான் மாத்தினாரு. நீங்க ஒரு வாக்குறுதியே கொடுத்தீங்க இல்லையா, நீட் தேர்வை ரத்து செய்வது முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்களே, ஆட்சியே முடிய போகுது சார். நீங்க பாஜகவோடு கூட்டணி வச்சிருந்தது நீங்க தான், திமுக தான். அவர்களோடு சேர்ந்து இன்னைக்கு பிஜேபி உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு அக்கப்போர் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க தான். உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்கன்றத உங்க வரலாறு. உங்களையும் உங்களுக்கு ஆட்சியையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்வதற்காக மக்களை காவு கொடுப்பது, நில வளங்களை காவு கொடுப்பது, மனிதர்களை காவு கொடுப்பது, எதை பத்தியும் கவலைப்படாம உங்க ஒப்பை விட்டு சொத்துன்ற மாதிரி எங்களை தூக்கி கொண்டு போய் 12 மணி நேரம் வேலைக்கு அமல்படுத்துவதற்கான வேலையை செய்யறது, எல்லா அக்கப்போரையும் செய்வது, செஞ்சுட்டு நீங்கள் அறிவின் டிப்போன்னு சொல்லி பேசுறதுன்றது வந்து அகம்பாவத்தின் உச்சம். இது வந்து என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவனும் பீத்திட்டு இருக்க மாட்டான். இவங்க எந்த அளவுக்கு அறிவானவங்க நான் சொல்லட்டுமா? இவங்ககிட்ட ஊபிஸ்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்புறான். என்னன்னு, எம்எல்ஏ வீட்டு நாய் செத்து போச்சு போய் சொல்றான்னு. அவன் போய் எம்எல்ஏ நாய் செத்து போச்சு இப்படிதான் சொல்லுவான். எம்எல்ஏ வீட்டு நாய் செத்து போச்சுன்னு போய் சொல்றானா? வீட்டை விட்டாச்சு, எம்எல்ஏ நாய் செத்து போச்சு. அர்த்தம் உண்மைதான், ஆனா அனர்த்தமா மாறுதுல. இவங்க கன்வே பண்ற எல்லாமே இப்படிதான். நீ மீம்ஸ்ல சிக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ எங்களுக்கு கிடைச்ச சனிக்கிழமை நீ தான், எங்களுக்கு கிடைச்ச மீம் கண்டென்ட் நீ தான். பொழுது இனி உங்களை வச்சு செய்வோம். ஏதாவது இதை பற்றி பேசணும்னா தொடர்ந்து பார்ட் 2 பார்ட் 3 கூட போகலாம் சார், போகலாம். அவர் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வரைக்கும் போகலாம். அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. ஆனா நேரம் குறைவா இருக்க காரணத்தினால இதோட இதை முடிச்சுக்கலாம் வைக்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.